திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை வி.கே. சசிகலா சந்தித்து பேசினார். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நீடித்தது. பாமகவானது ராமதாஸ் மற்றும் அன்புமணி என இரு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளார். அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் ராமதாஸ் எந்த கூட்டணியில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் வி.கே. சசிகலாவை நேரில் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ராமதாஸ், சசிகலா இருவரும் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற பாமக மகளிர் சங்க மாநில பொதுக்குழுவில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். இந்த கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும், மதுவிலக்கு, போதைப்பொருள் கட்டுப்பாட்டில் அரசு தோல்வியடைந்து உள்ளதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.